ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்று வைகுண்ட ஏகாதசி நன்னாள். ஒவ்வொரு வருஷமும் 25 ஏகாதசிகள் வருகின்றன. இவற்றில் மிகச் சிறந்தது மார்கழி மாத சுக்லபக்ஷ வைகுண்ட ஏகாதசியாகும். இதற்கு முக்தியை தரக்கூடிய ஏகாதசி என்றும் கூறுவர். 3 கோடி தேவர்களும் இன்று மகாவிஷ்ணுவை ஆராதிப்பதால் முக்கோடி ஏகாதசி என்றும், இன்று உபவாசம் இருந்து நியமத்துடன் மகாவிஷ்ணுவை பூஜிப்பவருக்கு வைகுண்டத்தை போன்ற சுகங்கள் இம்மையிலும் வாழ்க்கையின் இறுதியிலும் கிடைக்கும் என்பதால் இந்த வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பானதாகும். இந்த ஏகாதசிக்கு மோக்ஷதா ஏகாதசி, அதாவது முக்தியை தரக்கூடியது என்றும், 3 கோடி தேவர்களும் வைகுண்ட ஏகாதசி என்று மகாவிஷ்ணுவை பூஜை செய்வதால் முக்கோடி ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. இன்று உபவாசம் இருந்து நியமத்துடன் மகாவிஷ்ணுவை பூஜித்தால் வைகுண்டத்தை போன்ற சுகங்கள் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கும் என்பதால் வைகுண்ட ஏகாதசி என்று இதற்கு பெயர். வைகுண்ட ஏகாதசி என்று நாம் உண்ணும் உணவை குறைத்து கட்டுப்படுத்தி கொண்டு உபவாசம் இருப்பதால் ஆரோக்கியம் கிடைக்கும். மேலும் மன ஒருமைப்பாடு ஏற்படும். ஆகவே இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றாவது உபவாசம் இருப்பது சாலச் சிறந்ததாகும். இவ்வாறு ஐம்புலன்களாலும் மகாவிஷ்ணுவை பூஜிப்பவர்களுக்கு நிச்சயம் குடும்பத்தில் ஒற்றுமையும் மன அமைதியும் செல்வச் செழிப்பும் உண்டாகிறது என்கிறது நமது சாஸ்திரங்கள். லக்ஷ்மி நிவாசே ஜகதாம் நிவாசே ஹ்ருத்பத்மவாசே ரவிபிம்பவாசே கிருபா நிவாசே குணபிருந்தவாசே ஸ்ரீரங்கராஜே ரமதாம் மனோமி. இந்த நன்னாளிலே ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு சகஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற துதிகளை பாராயணம் செய்து பூலோக வைகுண்டத்தில் குடிகொண்டிருக்கும் ரங்கநாதரை பிரார்த்தித்து எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.